சோனாக்குரியோட அம்மா ஒரு ஆட்டோல சுந்தரவன காட்டுல இறங்குனாங்க. இறங்கின உடனே அந்த ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுத்தாங்க. அந்த ஆட்டோவுக்கு மேல ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அந்த சைக்கிள சோனாக்குரியோட அம்மா தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த சைக்கிளை தூக்கிட்டு வர மாதிரி பறவைகள் யாராவது இருக்காங்களான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்தாங்க. இந்த சமயத்துல அவங்க அங்க நின்னுகிட்டு இருந்த காலுக்காகத்தை பார்த்துட்டாங்க. காகமே, இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் கொடுக்க முடியுமா? நீங்க பியூட்டி குக்கு இவங்களோட பாட்டி தானே? நான் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆமாம்பா, நான் உங்களோட பாட்டி தான். பிறகு காலுக்காக அந்த சைக்கிளை தூக்கிட்டு பறந்து போக சோனாக்குரியோட அம்மா அது பின்னாடியே பறந்து போனாங்க. சோனா சோனா, கதவை தர, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. காலுக்காக சொன்னதை கேட்டு பியூட்டியும் குக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு கதவை திறந்துகிட்டு எல்லாரும் வெளியில வந்தாங்க. பாட்டி வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி, நான் காலையில இருந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி பேசின இவங்க 2 பேரையும் அவங்க பாட்டி எடுத்து தன் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டாங்க. பிறகு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போனதும் சோனாக்குருவி தன்னோட அம்மாவுக்கு சுட சுட காபி போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. குழந்தைங்களா, நான் வாங்கிக்கிட்டு வந்த சைக்கிள் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்டி, நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்த சைக்கிள் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல பாட்டி, அந்த சைக்கிளை எனக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விஷயத்திலயும் இவங்க 2 பேரும் ஒத்து போறதே இல்ல. குழந்தைங்களா, 2 பேரும் சண்டை போட்டுக்காம ஒத்துமையா அந்த சைக்கிளை ஓட்டணும். அப்படி ஒத்துமையா ஓட்டினாதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பேன். பாட்டி பாட்டி, நாங்க இப்பவே வெளியில போய் அந்த சைக்கிளை ஓட்ட போறோம். போய் ஓட்டுங்க, ஆனா வேகமா ஓட்டாம பொறுமையா பத்திரமா போகணும். உடனே குக்கும் பியூட்டியும் அந்த சைக்கிளை எடுத்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போக குக்கு பின்னால உட்கார்ந்திருந்தான். இப்படி இவங்க 2 பேரும் அந்த சைக்கிளை ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஒரு மரத்துல உட்கார்ந்துருந்த ஜக்கு பியூட்டியும் குக்கும் இப்படி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறத கவனிச்சான். பியூட்டியும் குக்கும் சைக்கிள் வாங்கிட்டாங்க. நானும் சைக்கிள் வாங்கணும். நானும் சைக்கிள் வாங்குவேன். இப்படி சொன்ன ஜக்கு உடனே தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனான். அம்மா அம்மா, எனக்கு சைக்கிள் வேணும். அம்மா அம்மா, நானும் சைக்கிள் ஓட்டணும். பியூட்டியும் குக்கும் சைக்கிள் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வேணும். இந்த சோனா குருவிக்கு வேற வேலையே இல்லை. மாசம் மாசம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருது. அதை பார்த்துட்டு என் பையன் என் உயிரை எடுக்கிறான். டேய் ஜக்கு, குக்குவுக்கும் பியூட்டிக்கும் அவங்க பாட்டி தான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீயும் உங்க பாட்டி கிட்ட போய் சைக்கிள் வேணும்னு கேளு. எதுக்கு பாட்டி கிட்ட போகணும்? அவனோட அப்பா நீங்க எதுக்கு இருக்கீங்க? உங்க பையன் கேக்குற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. நான் சம்பாதிக்கிறத வச்சு நாம 3 பேரும் சாப்பிட தான் சரியா இருக்கு. இதுல எப்படி சைக்கிள் வாங்குறது? இதே சமயம் குக்கும் பியூட்டியும் ரொம்ப ஜாலியா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில எடுத்த சைக்கிள் அவங்க இன்னும் நிறுத்தவே இல்ல. சைக்கிள் ஓட்டுறதுல அவங்க அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இரவு உணவு சாப்பிட்ட அவங்க 2 பேரும் தங்களுடைய பாட்டி பக்கத்துல படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில குக்கும் பியூட்டியும் மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் அங்க பறந்து வந்த ஜக்கு அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். பியூட்டி, குக்கு, அந்த சைக்கிளை எனக்கு கொடுங்க. நானும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறேன். ஜக்கு, நீ சைக்கிளை எடுத்துக்கிட்டு போ. ஆனா ரொம்ப வேகமா போக கூடாது, மெதுவா தான் போகணும். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ஜக்குவுக்கு அந்த சைக்கிளை கொடுக்க ஜக்கு அந்த சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சான். ஜக்கு அந்த சைக்கிளை சீக்கிரமாவே ஓட்ட கத்துக்கிட்டான். இப்படி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஜக்கு, நீ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. இப்ப நான் ஓட்டணும். அந்த சைக்கிளை என்கிட்ட கொடு. குக்கு, என்னை இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சைக்கிளை ஓட்ட விடு. எனக்கு சைக்கிள் ஓட்ட ஆசையா இருக்கு. இப்படி சொல்ல ஜக்கு பிறகு மறுபடியும் ரொம்ப நேரம் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருந்தான். ஜக்கு, நீ ரொம்ப நேரம் ஓட்டிட்ட. இப்பவாது சைக்கிளை என்கிட்ட கொடு. அந்த சைக்கிளை விட்டு கீழே இறங்குறதுக்கு ஜக்குவுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் குக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால கோபத்தோட சைக்கிளை விட்டு இறங்குனான். பிறகு அந்த சைக்கிளை எடுத்துட்டு போன குக்குவும் பியூட்டியும் சாகர்புராவோட கடைவாசல்ல அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு கடையில இருந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அந்த சைக்கிள் கிட்ட வந்த ஜக்கு அந்த சைக்கிள் டயர்ல இருந்த காத்தை இறக்கி விட்டுட்டான். ஜக்கு ஜக்கு, எதுக்காக காத்தை இறக்கி விடுற? நீங்க எனக்கு இந்த சைக்கிளை ஓட்ட கொடுக்கலன்னா நானும் இந்த சைக்கிளை உங்களை ஓட்ட விட மாட்டேன்.
ஜக்கு, நீ செய்யறது நியாயமா? உனக்கு நாங்க எவ்வளவு நேரம் சைக்கிள் ஓட்ட கொடுத்தோம். எப்பவும் நீயே சைக்கிள் ஓட்டணும்னா அப்புறம் நாங்க எப்பதான் ஓட்டுறது? இங்க பாரு ஜக்கு, நீ எப்பவும் சைக்கிள் ஓட்டணும்னா அடுத்தவங்க சைக்கிள்ல உன்னால அந்த மாதிரி ஓட்ட முடியாது. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கிக்கோ. அப்பதான் உன் இஷ்டத்துக்கு ஓட்டலாம். பியூட்டியும் குக்கும் சொன்னது எல்லாம் கேட்ட ஜக்கு உடனே வீட்டுக்கு பறந்து போனான். பாட்டி பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஜக்கு நம்ம சைக்கிள்ல இருந்து கார்த்தை இறக்கி விட்டுட்டான். ஆமா பாட்டி, அவனுக்கு நாங்க ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்ட கொடுக்கலங்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டான். இனிமே நாங்க அவனுக்கு சைக்கிள் கொடுக்கவே மாட்டோம். குழந்தைங்களா, அவனும் உங்களை மாதிரி ஒரு சின்ன குழந்தை தானே. அவனுக்கும் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் இத பத்தி நாம யோசிக்கிறத விட அவங்க அம்மா அப்பா யோசிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். வீட்டுக்கு போன ஜக்கு அழுதுகிட்டே இருந்தான். ஜக்கு, கொஞ்ச நேரம் அழாம இரு. உன் அழுக சத்தத்தை கேட்டாலே எனக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகுது. அம்மா, நீங்க எனக்கு புது சைக்கிள் வாங்கி தர வரைக்கும் நான் இனிமே சாப்பிடவே மாட்டேன், பட்னி கிடப்பேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு அழுதுகிட்டே அங்க இருந்து சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போனான். பியூட்டி பியூட்டி, உன்னோட சைக்கிளை கொடு, நான் ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். முடியாது, நீ என்னோட சைக்கிள்ல காத்தை இறக்கி விட்டுட்ட. உனக்கு இனிமே நான் சைக்கிளை கொடுக்கவே மாட்டேன். ஜக்கு, உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும் போல ஆசையா இருக்கா? ஆமா. சரி, என் கூட வா, உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவியோட அம்மா பிறகு ஜக்குவை அழைச்சுக்கிட்டு சைக்கிள் கடைக்கு போய் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை பார்த்ததும் ஜக்கு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. குக்கு மாதிரி இனிமே நானும் உங்களை பாட்டின்னு கூப்பிடவா? தாராளமா கூப்பிடலாம். ஜக்கு, பியூட்டி குக்கு மாதிரி நீயும் என்னோட பேர குழந்தை தான். இங்க பாரு ஜக்கு, நாம எதுக்கெடுத்தாலும் அம்மா அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிக்க கூடாது. அம்மா அப்பா என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். சாரி பாட்டி, சைக்கிள் ஓட்ட ரொம்பவும் ஆசையா இருந்ததால அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். பிறகு ஜக்கு அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அம்மா அம்மா, குக்குவோட பாட்டி எனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஜக்கு, என்னால நம்பவே முடியலடா. இவ்வளவு பணம் போட்டு அவங்க உனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்களா? சைக்கிள் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லம்மா, அம்மா அப்பா இருக்கிற சூழ்நிலை தெரியாம அவங்க கிட்ட இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்டு பிடிவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாரிம்மா, நான் உங்ககிட்ட சைக்கிள் கேட்டு ரொம்பவும் பிடிவாதம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன். பிறகு மறுநாள்ல இருந்து குக்கு, பியூட்டி, ஜக்கு இவங்க 3 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை ரொம்பவும் சந்தோஷமா சுத்தி வந்தாங்க. ஒரு நாள் காலுக்காகவே சோனாக்குருவி உணவு தேடி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் காலுக்காக ஒரே ஒரு பழம் ஒரு மரத்துல இருக்கிறத பாத்துருச்சு. அது உடனே அந்த மரத்துல போய் உட்காந்துச்சு. சோனா, எனக்கு இன்னைக்கான உணவு சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஆப்பிள நான் ருசிச்சு சாப்பிட போறேன். நீ எங்கேயும் போயிடாம இங்கேயே உட்காந்து நான் சாப்பிடுறத வேடிக்கை பாரு. அப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கும். காலண்ணா, உங்களை மாதிரி அடுத்தவங்களை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னோட மனசு யாருக்கும் உள்ளது, நேர்மையானது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. எனக்கான உணவு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். நானும் என்னோட குழந்தைங்களும் பட்டினி கிடக்க மாட்டோம். பிறகு காலுக்காக அது கிடைச்ச அந்த இனிப்பான பழத்தை பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சது. சோனாக்குருவி தனக்கான உணவை தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனாக்குருவி அந்த காடு பூரா சுத்தி வந்துருச்சு. ஆனா சோனாக்குருவிக்கு தானியங்கள் கூட கிடைக்கவே இல்லை. இதனால களைச்சு போன சோனாக்குருவி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துச்சு. அந்த இடத்துல மண்ணுக்குள்ள இருந்து கொஞ்சம் தானியங்கள் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தது. உடனே சோனாக்குருவி தன்னோட ரெக்கையால அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் 2-3 தானியங்கள் அந்த மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு உணவு கிடைச்சிருச்சு. என்னோட குழந்தைங்க பசியோட தூங்குவாங்களேன்னு நினைச்சு பயந்து போயிருந்தேன். நல்லதால எனக்கு உணவு கிடைச்சிருச்சு. இப்படி சொன்ன சோனாக்குருவி உடனே அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனாக்குருவி இப்படி பறந்து போற சமயத்துல எதிரில இருந்த ஒரு மரத்துல ஒரு வயதான பறவை தன்னோட கூட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. உடனே சோனாக்குருவி அந்த பறவையோட பக்கத்துல போய் உட்காந்துச்சு.
அம்மா, நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? மகளே, நேத்து வரைக்கும் பறந்து போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்தா. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து என்னோட ரெக்கையில பலமே இல்ல. என்னால பறக்கவே முடியல. இந்த நிலைமையில என்னால எப்படி உணவு தேட முடியும்? கடவுளே, இது என்ன சோதனை? இருக்கிறவங்க தானியங்களை இவங்க கிட்ட கொடுப்பனா இல்ல என்னோட குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போவனா? என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. மகளே, நீ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருப்பன்னு நான் நினைக்கல. என்னை பத்தி நினைக்காத. நீ இந்த தானியங்களை உன்னோட குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போ. குழந்தைங்களால பசிய தாங்க முடியாது. ஆனா நான் அப்படி இல்ல. உடனே சோனா குருவி அந்த வயதான பறவைக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. சோனா குருவி இப்படி பறந்து வந்தாலும் அதோட மனசு அந்த வயதான பறவையை நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. பாவம், அவங்களால பறக்க கூட முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி உணவு தேடிக்க முடியும்? ஆனா இந்த தானியங்களை அவங்க கிட்ட கொடுத்துட்டானா என்னால மறுபடியும் உணவு தேட போக முடியும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு மறுபடியும் அந்த வயதான பறவையோட கூட்டம் நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி போன சோனா குருவி அது வச்சிருந்த தானியங்களை அந்த வயதான பறவைக்கு கொடுத்துருச்சு. அம்மா, நான் போற வழியில எனக்கு ஒரு இனிப்பான பழம் கிடைச்சிருச்சு. அதனால இந்த தானியங்களை நீங்க சாப்பிடுங்க. அந்த வயதான பறவை தான் கொடுக்கிற தானியங்களை வாங்கணுன்றதுக்காக சோனா குருவி இப்படி ஒரு பொய் சொல்லுச்சு. மகளே, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுள் உன்னை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா வச்சிருப்பாரு. இப்படி சொன்ன அந்த வயதான பறவை பிறகு சோனா குருவி கொடுத்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. தான் வச்சிருந்த தானியங்களை அந்த வயதான பறவை கிட்ட கொடுத்த சோனா குருவி இப்ப குழப்பமான மனநிலையோட பறந்து வந்துகிட்டு இருந்தது. பிறகு ஒரு மரத்துல உட்காந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு என்னோட குழந்தைங்க பசியோட தூங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னோட குழந்தைங்கள பட்னி போட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு என் குழந்தைங்க சாப்பிடாம இருக்கும்னு கடவுள் நினைச்சா அப்படியே நடக்கட்டும். சோனா, நான் தான் இந்த மரம் பேசுறேன். நீ என்கிட்ட வா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த மரம் இப்படி பேசினதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சோனா குருவி பிறகு அந்த மரத்துக்கிட்ட போச்சு. மரமே, நீயே காஞ்சி போயிருக்கிற, அப்புறம் எப்படி உன்னால என் கூட பேச முடியுது? சோனா, நான் சாதாரண மரம் இல்ல. என்கிட்ட நிறைய சக்தி இருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசுள்ளவங்களுக்கு நான் எப்பவும் உதவி செய்வேன். அவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. என்னோட உடம்புல இருக்க பொந்துக்குள்ள எட்டி பாரு. அங்க உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். உடனே சோனா குருவி அந்த மரப்பொந்துக்குள்ள வெட்டி பார்த்துச்சு. அந்த மரப்பொந்துக்குள்ள மூட்டை மூட்டையா தானியங்களும் நிறைய பழங்களும் சோளமும் இருந்துச்சு. அதை பார்த்த சோனா குருவி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மரமே, என்னோட குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு போகலாமா? தாராளமா எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படியே வழியில ஏதாவது பறவைகள் பசியோட இருக்கிறத பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். நான் உனக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் இதே மாதிரி உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ சோனா குருவி அந்த மரப்பொந்துக்குள்ள இருந்து கொஞ்சம் தானியங்களையும் கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கிச்சு. இப்படி எடுத்துக்கிட்ட சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போனதும் சோனா குருவியும் அதோட 2 குழந்தைங்களும் பழங்களை சாப்பிட்டாங்க. ரொம்பவும் சந்தோஷமா தங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, என்னோட ஃப்ரெண்டு பிளாக் ரோஸோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் பழங்களையும் தானியங்களையும் கொண்டு போய் பிளாக் ரோஸுக்கு கொடுத்துட்டு வருவேன். பியூட்டி, கொஞ்சம் இல்ல, நிறையாவே பழங்களையும் தானியங்களையும் நாளைக்கு நீ கொண்டு போய் உன்னோட தோழிக்கு கொடுத்துட்டு வா. கஷ்டப்படுற பறவைகளுக்கு உதவ வேண்டியது நம்மளோட கடமை. மறுநாள் சோனா குருவி அந்த மரத்துக்கிட்ட இருந்து பழங்களையும் தானியங்களையும் எடுக்கும் போது ஒரு மரத்துல உட்கார்ந்து இந்த காலுக்காக அதை கவனிச்சிடுச்சு. பிறகு பறந்து வந்த காலுக்காகவும் சோனா குருவிய வயல நிப்பாட்டி இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா சோனா, அந்த காஞ்சி போன மரம் எனக்கும் உணவு கொடுக்குமா? கலண்ணா, அந்த மரம் நல்ல எண்ணம் கொண்ட எல்லா பறவைகளுக்கும் கண்டிப்பா உதவி செய்யும். நம்மளோட மனசு நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறது அவசியம். உண்மையாவது நேர்மையாவது அந்த மரம் ஒரே ஒரு தடவை அது பொந்துக்குள்ள இருக்கிற உணவை எடுக்கிறதுக்கு என்ன அனுமதிச்சா போதும். அங்க இருக்கிற தானியங்கள் பழங்கள் இப்படி எல்லாத்தையும் என்னோட வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த காட்டுல உள்ள பறவைகளை எல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். சோனா, நான் இப்பெல்லாம் நேர்மையான பறவையா மாறிட்டேன். அப்புறம் மற்ற பறவைகளுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யலாம்னு என் மனம் எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த காஞ்ச மரத்தை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது.
மரமே மரமே, நீ எனக்கு உதவி செய். உன்னோட பொந்துக்குள்ள இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டு போக நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ரொம்ப பசியில இருக்கேன். காகமே, நீ என்கிட்ட இருந்து தானியங்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு போக முடியும். ஆனா அதுக்கு நீ ஒரு உண்மையான பறவையா இருக்கணும். ஆமா ஆமா, நான் ஒரு உண்மையான பறவை, நேர்மையான பறவை. இந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த மரப்பொந்துக்குள்ள போய் எட்டி பார்த்துச்சு. காலுக்காக மரப்பொந்துக்குள்ள எட்டி பார்த்தப்ப அங்க தானியங்கள் பழங்கள் இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அது கூடவே நிறைய தேனீக்களும் இருந்தது. அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த பொந்தை விட்டு வெளியே வந்து காலுக்காகத்தை துரத்த ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த காலுக்காக அங்க இருந்து வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. ஆனா அந்த தேனீக்கள் விடவே இல்லை, காலுக்காகத்தை துரத்துக்கிட்டே போனாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த மரம் சிரிக்க ஆரம்பிச்சது. பேராசையும் சுயநலமும் உள்ள பறவைகளுக்கு நான் உதவி செஞ்சதா சரித்திரமே கிடையாது. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் உதவி செய்வேன்? அந்த தேனீக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா பறந்து போன காலுக்காக வேற வழி இல்லாம சோனாக்குரியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா சோனா, என்னை எப்படியாவது காப்பாத்து. அந்த மரப்பொந்துக்குள்ள இருந்த தேனீக்கள் என்ன விரட்டிக்கிட்டே வராங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. தேனீக்களே, என்னோட பேச்சை கேளுங்க. இந்த காகம் தெரியாம தவறு பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்து பக்கமே இந்த காகம் வரவே வராது. தயவு செய்து இந்த ஒரு தடவை அதை மன்னிச்சு விட்டுடுங்க. சோனாவோட பேச்சை ஏத்துக்கிட்ட அந்த தேனீக்கள் பிறகு அங்க இருந்து திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. காலண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணமும் நல்ல குணமும் உள்ளவங்களுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாவே இருக்கும். ஆனா கெட்ட எண்ணமும் கெட்ட புத்தியும் உள்ளவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கெடுதலாதான் இருக்கும்.